வணக்கம். எஸ்.ஜே. ரகுநாதன் குழுவிலிருந்து உங்களை இந்த கலந்துரையாடலுக்கு நாங்க வரவேற்கிறோம். பணக்காரர் ஆவது எப்படி தொடர்ல இன்னைக்கு நம்ம 5வது பாடத்தை பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான சில கேள்விகளை பத்தினது. உங்ககிட்டயே நீங்க கேட்க வேண்டிய சரியான நிதி கேள்விகள். ஆமாங்க. இந்த ஆய்வுக்கான விஷயங்கள் எல்லாம் தடயவியல் கணக்காளர், அதாவது ஃபாரன்சிக் அக்கவுண்டன்ட் திரு எஸ்.ஜே. ரகுநாதன் அவரோட பல வருஷ ஆராய்ச்சி அனுபவத்திலிருந்து எடுத்தது. தடயவியல் கணக்காளர்னா யாருன்னு பார்த்துடலாம். அவங்க நிதி பதிவுகளில் இருக்கிற முரண்பாடுகள், சில மறைக்கப்பட்ட உண்மைகள், ஏன் சில சமயம் நாமளே நம்மளை ஏமாத்திக்கிற விஷயங்களை கூட கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்ஸ். ஓ, அப்போ இன்னைக்கு நம்ம நோக்கம் வெறும் டிப்ஸ் கொடுக்கறதில்ல. திரு ரகுநாதன் பார்வையில நம்மளோட நிதி நிலவரத்தை நாமளே எப்படி ஒரு மாதிரி நேர்மையா சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது, அப்படிதானே? கரெக்ட். திரு ரகுநாதன் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், நிறைய நிதி பிரச்சனைகள் பெரிய பெரிய முதலீட்டு திட்டத்தால வர்றதில்ல, நம்மளை பத்தியும் நம்ம பழக்க வழக்கங்கள் பத்தியும் நாமளே சரியா எடை போடாததால தான் ஆரம்பிக்குது. இந்த கேள்விகள் அந்த நேர்மையை செக் பண்றதுக்கு ஒரு டூல் மாதிரி. பார்க்க சிம்பிளா தெரியலாம், ஆனா பதில்கள் நீங்க நிஜமா எங்க இருக்கீங்கன்னு தெளிவா காட்டிடும். கேட்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு தடயவியல் கணக்காளர் மாதிரி நம்மள நாமே செக் பண்றது. சரி, அப்போ அந்த கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வி உங்களுக்காக. உங்க செலவுகளுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கறீங்களா? அதாவது, are you prioritizing your expenses? இது ஏன் முதல் படியா இருக்கு? ஏன்னா இதுதான் உங்க நிதி ஒழுக்கத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். திரு ரகுநாதன் அவரோட ஆய்வுல பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபைனான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, அவங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி, எது தேவை எது ஆசைன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி செலவை வரிசைப்படுத்துறாங்க. இங்க முன்னுரிமைங்கிறது சும்மா ஒரு பட்ஜெட் போடுறது மட்டும் இல்ல. உங்க நீண்ட கால கோல்ஸ் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட், பிள்ளைங்க படிப்பு, அதோட உங்க டெய்லி செலவுகள் பொருந்தி போதான் பார்க்கறது. அவர் பார்த்த ஒரு பொதுவான தடுமாற்றம், நிறைய பேர் இது தேவைன்னு நினைக்கிற விஷயம் உண்மையில ஒரு பலமான ஆசையா தான் இருக்கு. புரியுது. அதாவது எது முக்கியம் எது அவசரம்னு தாண்டி எது உண்மையிலேயே அவசியம்னு பாக்குறது. திரு ரகுநாதன் பார்வையில இத சரியா செய்யாதவங்க சந்திக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்னவா இருக்கு? அவர் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்படி முன்னுரிமை கொடுக்க தவறும்போது அது பெரும்பாலும் வாழ்க்கை முறை பணவீக்கம்னு சொல்ற லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுக்கு கொண்டு போயிடுது. அதாவது வருமானம் அதிகமாக அதிகமாக அதுக்கேத்த மாதிரி தேவையில்லாம செலவும் அதிகமாயிட்டே போறது. புது காரு, பெரிய வீடு, அடிப்படை ஃபாரின் ட்ரிப்பு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா உங்க முக்கியமான நிதி இலக்குகளை பாதிக்கிற மாதிரி இது அமைஞ்சா அது பிரச்சனை தான். தடயவியல் பார்வையில பார்த்தா இது ஒரு மாதிரி நிதி ஒழுங்கின்மை, பணம் எங்க போகுதுன்னே தெரியாம ஒரு தெளிவான ட்ராக் இல்லாம இருக்கிறது. சரி சரி, புரியுது. அப்போ அடுத்த கேள்வி இது கூடவே ரொம்ப இயல்பா வருது. உங்க வரவுக்குள்ள நீங்க வாழ்றீங்களா? ஆர் யூ லிவிங் வித்இன் யோர் மீன்ஸ்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, ரொம்ப பேசிக் இல்லையா? இதுல என்ன புதுசா இருக்கு? பேசிக்கா இருக்கலாம், ஆனா நிறைய பேர் சறுக்கிற இடம் இதுதான். திரு ரகுநாதன் என்ன சொல்றாருன்னா, இதுதான் நிதி ஆரோக்கியத்தோட லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. இங்க தான் பலரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கண்ணுக்கு தெரியாத ஓட்டைகள் உருமாகுது. இப்பெல்லாம் பாருங்க, கிரெடிட் கார்ட்ஸ், இஎம்ஐ, இந்த பை நோ பே லேட்டர் மாதிரி விஷயங்கள் வருமானத்துக்கு மீறி செலவு பண்றத ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சு. தடயவியல் பார்வையில இங்க தான் கடன் சுழற்சி, அதாவது டெட் சைக்கிள் ஆரம்பிக்குது. ஒருத்தர் அவரோட வருமானத்துக்குள்ள வாழ்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அவரோட நிகர மதிப்பு நெட்வொர்த் ட்ராக் பண்றாரா, மாசாந்திர பணப்புழக்கம் கேஷ் ஃப்ளோ சரியா கணக்கு பண்றாரா, இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர் இதை செய்யறதே இல்ல. பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு மட்டும் பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. ஓ, ஆக இது சும்மா வருமானம் மைனஸ் செலவு கணக்கில்ல, நம்ம ஒட்டுமொத்த நிதி சிஸ்டத்தையும் கண்காணிக்கிறத பத்தி சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது இந்த கேள்விகள் பார்க்க எவ்வளோ சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு பின்னால இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ஆழமானதா தெரியுது. சரி நேயர்களே, ஒரு சின்ன இடைவேளை. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. திரு எஸ்.ஜே. ரகுநாதன் குழு கொடுக்கிற இந்த மாதிரி நிதி சார்ந்த ஆழமான பார்வைகளை தொடர்ந்து கேட்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க அனுபவம் என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை உங்க நண்பர்களுக்கோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ இது உதவியா இருக்கும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ லிங்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, நிச்சயமா. உங்க கருத்துக்களும் நீங்க ஷேர் பண்றதும் இந்த உரையாடலை இன்னும் நல்லா கொண்டு போகுதும். ரொம்ப நன்றி.
சரி, இப்ப 3வது கேள்விக்கு போலாம். இது எதிர்காலத்த பத்தினது. நெறைய பேர் தள்ளி போடுற ஒரு விஷயம். உங்க ஓய்வூதியத்துக்காக போதுமான அளவு சேமிக்கிறீங்களா? ஆர் யூ சேவிங் இனஃப் ஃபார் யுவர் ரிட்டயர்மென்ட்? திரு ரகுநாதன் இத எப்படி பார்க்கறாரு? திரு ரகுநாதன் பார்வையில இது நீண்ட கால பார்வை. அப்புறம் இப்போ கொஞ்சம் தியாகம் பண்றது சம்பந்தப்பட்டது. அவர் ஆய்வுல பார்த்த ஒரு கஷ்டமான உண்மை என்னன்னா, நிறைய பேர் இந்த விஷயத்துல அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்காங்க. ஆனா அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றது கூட்டு வட்டியோட சக்திய பத்தி. பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது உங்க சேமிப்புக்கு வட்டி வரும், அந்த வட்டிக்கும் வட்டி வரும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மாசம் ஒரு 5000 ரூபாய் சேமிக்கிறீங்கன்னு வைங்க. ஒரு 10% வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா 30 வருஷத்துல அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல போயிடும். ஆனா 1 கோடி ரூபாயா? மாசம் 5000த்துல? ஆமா. ஆனா இதே ஒரு 10 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சீங்கன்னா, அதே 1 கோடியை அடையணும்னா நீங்க மாசம் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் சேமிக்க வேண்டியிருக்கும். இதுதான் அந்த கூட்டு வட்டியோட மேஜிக். தடவியல் பார்வையில ரிட்டையர்மெண்ட்க்கு சேமிக்காம இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சே எதிர்காலத்துல வரப்போற பண கஷ்டத்துக்கு நாமளே வழிவகுக்கிற மாதிரி. எவ்வளோ சேமிக்கணுங்கிறது ஆளுக்கேத்த மாதிரி மாறும். அவங்க வாழ்க்கை முறை, ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளோ செலவு பண்ணுவாங்கங்கிறத பொறுத்தது. ஆனா ஏதாவது சேமிக்கிறீங்களா? அது போதுமானதா இருக்கா? அதுதான் கேள்வி. ம். அந்த உதாரணம் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல். டைமோட முக்கியத்துவத்தை நல்லா உணர்த்தது. சரி, இப்ப நாம கடைசி கேள்விக்கு வரோம். இது கொஞ்சம் பர்சனல், உறவுகள் சம்பந்தப்பட்டது. உங்க வாழ்க்கை துணையோட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பத்தி பேசுறீங்களா? ஆர் யூ டிஸ்கசிங் மணி மேட்டர்ஸ் வித் யுவர் ஸ்பௌஸ்? இது எப்படி நிதி ஆரோக்கியத்தோட சேருது? திரு ரகுநாதன் அனுபவத்துல குடும்பங்கள்ல வர்ற பல பணப்பிரச்சனைக்கு மூல காரணம் வெளிப்படைத்தன்மை இல்லாதது தான். அவர் ஒரு தடவியல் கணக்காளரா பார்த்த பல கேஸுகள்ல கணவனுக்கோ மனைவிக்கோ தெரியாம வாங்கின கடன்கள், ரகசியமா பண்ணின முதலீடுகள், சொல்லாம விட்ட ஃபைனான்சியல் பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருக்கு. பணம்ங்கிறது உறவுகள்ல கொஞ்சம் எமோஷனலான விஷயம்தான், மறுக்கல. ஆனா அதை பத்தி பேசாம இருக்கிறது பிரச்சனையை வளர்க்குமே தவிர குறைக்காது. பொதுவா நிதி இலக்குகளை செட் பண்றது, பட்ஜெட் போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்துலயும் 2 பேரும் சேர்ந்து பண்றது ரொம்ப முக்கியம். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, நம்பிக்கை, பார்ட்னர்ஷிப் இது சம்பந்தப்பட்டதும் கூட. அவர் சொல்றது என்னன்னா, நிதி விஷயத்துல உங்க பார்ட்னர் கிட்ட உண்மையை மறைக்கிறது உங்க ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல நீங்களே திருடுறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. அடேப்பா, இது ரொம்ப அழுத்தமான கருத்து. அப்போ ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பரன்சிங்கிறது உறவோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப அடிப்படைன்னு சொல்றீங்க. சரி, ஆக இந்த 4 கேள்விகள், செலவுகளுக்கு முன்னுரிமை, வரவுக்குள்ள வாழ்தல், ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேமிக்கிறது, பார்ட்னரோட ஃபினான்ஸ பத்தி பேசுறது, இதெல்லாம் நம்ம நிதி நிலைமையோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி. இந்த கேள்விகளுக்கு ஒருத்தர் கொடுக்கிற பதில் ஆம் அல்லது இல்லை அவரை பத்தி என்ன சொல்லுது? திரு ரகுநாதன் ஆய்வு முடிவுகள் என்ன காட்டுது? திரு ரகுநாதன் ஆய்வு இத ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த 4 கேள்விகளுக்கும் உங்க பதில் ஆம்னு இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப வலுவான ஒரு ஃபைனான்ஷியல் ஃபவுண்டேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்கு. உங்க கோல்ஸை நோக்கி சரியா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை சில கேள்விக்கு ஆம், சிலதுக்கு இல்லைன்னா நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க. ஆனா சில ஏரியாஸ்ல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு அர்த்தம். அப்ப எல்லாத்துக்கும் இல்லேன்னு பதில் வந்தா அதுதான் நிறைய பேர் பயப்படுற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, திரு ரகுநாதன் அத ஒரு கடுமையான எச்சரிக்கைன்னு சொல்றாரு. இல்லனா ஒரு அபாய சிக்னல்னு கூட வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இல்லேங்கிறது உங்க நிதி வாழ்க்கை கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு காட்டுது. இது வெறும் பணப்பற்றாக்குறை பத்தி மட்டும் இல்ல. இது உங்க நிதி பழக்க வழக்கங்கள், உங்க மனப்பான்மை, ஏன் எதிர்காலத்தை பத்தின உங்க பார்வை, இது எல்லாத்துலயும் அடிப்படை மாற்றம் தேவைங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. தடவியல் பார்வையில பார்த்தா இதுக்கு பின்னால பல மறைஞ்சிருக்கிற பிரச்சனைகள் இருக்கலாம். கண்ட்ரோல் இல்லாத செலவுகள், அதிகமான கடன், எதிர்காலத்தை பத்தி கவலை இல்லாம இருக்கிறது, உறவுகள்ல கூட சிக்கல்கள் இருக்கலாம். இத உடனே கவனிக்கலைன்னா நிலைமை இன்னும் மோசமாகலாம். இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. அப்போ இந்த சுய பரிசோதனையோட நோக்கம் நம்மள நாமே குறை சொல்லிக்கிறதுக்கு இல்ல, உண்மைய நேருக்கு நேரா பாக்குறதுக்கு, அப்படிதானே? நிச்சயமா. திரு ரகுநாதன் அதை தான் வலியுறுத்துறாரு. ஒரு தடவியல் கணக்காளரோட வேலை என்ன? உண்மையை கண்டுபிடிக்கிறது. அது சில சமயம் கேட்க கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் முன்னேற்றத்துக்கான முதல் படி. இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் சொல்றது, உங்க நிதி ஆரோக்கியத்தை மேல நீங்களே ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ற மாதிரி. உங்களை நீங்களே ஏமாத்திக்காம என் உண்மையான நிலைமை என்னன்னு கேட்டுக்கிறது. நிலைமை சரியில்லையா? ஓகே, அதை ஏத்துக்கிட்டு சரி இதை மாத்த நான் என்ன செய்யணும்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இது ஒரு தூண்டுதல். அற்புதமா சொன்னீங்க. ஆக
இன்னைக்கு நாம பார்த்த இந்த 4 கேள்விகளும் செலவுகளுக்கு முன்னுரிமை, வரவுக்குள்ள வாழ்தல், ஓய்வுக்கு சேமித்தல், துணையோட நிதி பத்தி பேசுதல், இவைகள்லாம் வெறும் கேள்விகள் மட்டும் இல்ல, நம்ம நிதி மனப்பான்மையையும் பழக்க வழக்கங்களையும் அப்படியே காட்டுற கண்ணாடிகள். நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க பதில்கள் உங்களுக்கு திருப்தியா இல்லைன்னா கூட மனசு உடைஞ்சு போகாதீங்க. திரு ரகுநாதன் சொல்ற மாதிரி பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது தான் தீர்வுக்கான முதல் படி. இப்போ நீங்க உங்ககிட்டயே கேட்டுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஒரு 5வது கேள்வியா சொல்றீங்களா? ஒரு வகையில அப்படி வச்சுக்கலாம். ஆனா இது மத்தவங்கள விட நீங்க உங்ககிட்டயே ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நான் கொடுத்த நேர்மையான பதில்களை வச்சு என் நிதி நிலைமையை சரி பண்ண நான் உடனடியா எடுக்க போற முதல் 3 கான்கிரீட்டான படிகள் என்ன? இது வெறும் யோசனையோட நிக்காம செயலுக்கு மாறதுக்கான ஒரு உந்துதல். பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, இனி தீர்வுக்கான பாதை எது? அந்த பாதையை பிளான் பண்றது தான் அடுத்த ஸ்டெப். இது உங்க ஃபைனான்ஷியல் பயணத்துக்கு ஒரு தெளிவான டைரக்ஷன் கொடுக்கும். அடுத்த 3 கான்கிரீட் படிகள் என்ன? இது ரொம்ப பவர்ஃபுல்லான, ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு சிந்தனை. வெறும் அனாலிசிஸ்ல நிக்காம மாற்றத்துக்கான வழியையும் காட்டுது. இந்த ஆழமான, நேர்மையான கலந்துரையாடலுக்கு ரொம்ப நன்றி. எஸ்.ஜே. ரகுநாதன் குழு சார்பா எங்க கூட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் நன்றி. உங்க நிதி பயணம் வெற்றிகரமா அமைய எங்க வாழ்த்துக்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மையான சுய பரிசோதனை தான் உண்மையான நிதி சுதந்திரத்துக்கான முதல் படி. மீண்டும் எஸ்.ஜே. ரகுநாதன் குழுவின் அடுத்த ஆய்வு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.